கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 2:1. Matthew chapter 2 verse 1. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. 3 காரியம் பார்க்கிறோம். முதலாவது என்ன? பெத்லகேம். பெத்லகேம் என்பது எருசலேமிலிருந்து கொஞ்சம் கீழே தெற்கு பகுதியில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு 2-3 மைல் தூரத்தில் உள்ள ஒரு பட்டணம். அதுதான் பெத்லகேம் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணம். இந்த பெத்லகேம் பட்டணத்தில் பிறப்பார் என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்கள். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்கு சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அப்போ என்ன? அது முன்குறிக்கப்பட்டது. அவர் அங்கிருந்து வருவார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இதுதான் யோவான் 7வது அதிகாரம் 42வது வசனம் சொல்லும்போது, தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலுமிருந்து கிறிஸ்து வருவார் என்ற வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். அப்போ பெத்லகேம் என்று சொல்லக்கூடிய பட்டணத்திலிருந்து. 2வது, ஏரோது ராஜாவின் நாட்களில். யார் இந்த ஏரோது? ஹேரோட் த கிரேட். அதாவது இந்த ஏரோதிய ஆட்சியாளர்கள், ஏரோதிய வம்சம் என்று தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர் இவர்தான். முதலாக ரோமர்கள்கிட்ட போய் பணத்தை செலுத்தி எனக்கு இஸ்ரவேலை ஆள வேண்டும் என்று சொல்லி கேட்டு அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்தவர் இவர். கிறிஸ்துவுக்கு முன் 37வது வருஷத்திலிருந்து ஏறக்குறைய 4வது வருடம் வரைக்கும் இவர் ஆண்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம். இவர் ஒரு இடுமியன், அதாவது ஏதோமியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வம்சாவளியில் வந்தவர். அவங்களுக்கு எப்பொழுதுமே என்ன ஒரு ஆசை? இஸ்ரவேல் தேச மக்களை நாங்கள் ஆள வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆசை இருந்ததுனால அவர்கள் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேலை ஆளுவதற்காக போய் ரோமர்களுக்கு பணம் செலுத்தி இஸ்ரவேலை ஆளக்கூடிய அதிகாரம் பெற்று வந்த ஒரு மோசமான ஒரு ஆள் ஏரோது. இவர் தான் அந்த ஏரோது. அடுத்து 3வது யாரை பார்க்கிறோம்? கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள். இந்த கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் அப்படின்னு சொன்னால் இவர்கள் இந்த குறி பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது என்று சொல்லக்கூடியதாக நீங்கள் சரித்திரத்தில் கொஞ்சம் நம்ம தேடி பார்த்தோம்னா இவர்கள் நம்ம இந்த நாட்களில் ஜொராஸ்திரியன்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது பெர்சியா என்று சொல்லக்கூடிய பழைய, இப்போ இருக்கிற ஈரான், பழைய சொல்லக்கூடிய பெர்சியா என்று சொல்லக்கூடிய மக்கள் அவங்க என்ன பார்க்குறாங்க? அவங்களுக்கு ஒன்று ஏரோது நாட்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது இங்கே கிழக்கிலிருந்து, அதாவது எருசலேமிலிருந்து கிழக்கில் பார்த்தீங்கன்னா பெர்சியா இருக்கும், அங்கே இருந்து அவர்கள் வரக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது வேத வசனம் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், இது அத்தனையும் உண்மையாக நடைபெற்ற ஒரு சம்பவம். அதாவது ஏரோது ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கும் போது பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வர்றாங்க. அதாவது இது எல்லாமே ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதனால தான் இங்கே சொல்லும்போது மத்தேயு என்ன எடுத்து சொல்கிறாரு? அதாவது யூதர்களுக்கு எழுதுகிறாரு. அதனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடியதாகவும் அதே சமயத்தில் சரித்திர பிரகாரமாக நடைபெற்ற காரியங்களை எழுதுகிறாங்க. இன்றைக்கு அநேகர் வேத வசனத்தில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறவங்க என்ன, சரித்திரத்தை மாற்ற முடியாது. சரித்திரம் எப்பொழுதும் ஒன்று தானே. ஏன்னா சரித்திரத்தில் யார் எங்கே ஆண்டா என்ன பண்ணாங்கங்கிறது சரித்திர குறிப்பேடுகள் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறாரு, பெத்லகேமில் பிறக்க போகிறாருன்னு சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றாரு. அப்பொழுது அங்கே ஆண்டு கொண்டிருந்த ஏரோது ராஜா இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் என்ன, இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வருகிறார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை இங்கே மத்தேயு எழுதுகிறாரு. அப்போ இன்றைக்கு நம்ம இந்த வசனத்திலேருந்து என்ன புரிந்து கொள்ள முடியும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும்
அவர் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவர்களும் அவரை தரிசிக்க வந்தவர்களும் எல்லாருமே உண்மையுள்ள மக்கள். அவர்கள் எல்லோருமே சரித்திரத்தில் நடந்த சம்பவங்கள் என்பதை நாம் மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில் எல்லா சரித்திர குறிப்புகளும் மிக தெளிவாக அவர் பிறந்ததை காட்டக்கூடியதாக இருக்கிறது. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வண்ணமாக இதோ இந்த பூமியில் தேவன் மனிதனாக பிறந்ததை நாங்கள் இன்றைக்கு பார்க்கும்போது எங்களுக்கு என்ன ஒரு ஆனந்தம், சந்தோஷம். ஆமாண்டவரே, எங்களை மீட்பதற்காக இதோ மனித ரூபம் எடுத்து வந்தீங்களே, உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.